சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். வங்காளத்தில் சமூக சமய சீர்திருத்த இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது? ராஜாராம் மோகன் ராய். 1835ஆம் ஆண்டு யாருடைய முயற்சியால் ஆங்கிலம் இந்தியாவில் பயிற்று மொழியாக்கப்பட்டது? மெக்காலே. 1854 கல்கத்தா, பம்பாய், சென்னை ஆகிய இடங்களில் யாருடைய அறிக்கையின்படி பல்கலைக்கழகங்கள் தோற்றுவிக்கப்பட்டன? சார்லஸ் வுட். இந்தியாவின் கடந்த கால பண்பாடுகளை மறு உயிர்ப்பிப்பு செய்தவர்கள் மேக்ஸ் முல்லர் அண்ட் வில்லியம் ஜோன்ஸ். 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்தவாதிகளில் முதன்மையானவர் ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் எந்த வயதில் உருவ வழிபாடு மறைநூல்களின் கருத்துக்கு எதிரானது, தவறானது என்று வங்க மொழியில் எழுதி வெளியிட்டார்? 15ஆம் வயதில். அமைதிக்கும் ஆனந்தத்திற்கும் வழிகாட்டி என்ற நூலை வெளியிட்டவர் ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் என்பவருக்கு ராஜா என்ற பட்டம் அளித்தவர் முகலாய அரசர் 2ஆம் அக்பர் ஷா. எந்த ஆண்டு பிரம்ம சமாஜத்தை ராஜாராம் மோகன் ராய் தோற்றுவித்தார்? 1828. 1815 ஆத்மீய சபாவாக கல்கத்தாவில் தோற்றுவித்தார். இதுவே பின்னர் பிரம்ம சமாஜமாக மாறியது. பிரம்ம சமாஜத்தின் அடிப்படை தத்துவம் தூய உள்ளமும் தூய வாழ்வும் உய்யும் வழி. பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? பிரம்முக்கள். 1829ஆம் ஆண்டு டிசம்பர் 4 எண் 17 படி சதி தண்டனைக்குரிய குற்றம் என்று எந்த ஆளுநரால் சட்டம் கொண்டு வரப்பட்டது? வில்லியம் பென்டிக் பிரபு. கிறிஸ்துவ சமய பரப்பு குழுவினர் வில்லியம் கேரி தலைமையில் எங்கு சதியை ஒழிக்க முயற்சி மேற்கொண்டனர்? வங்காளத்தில். பெண் குழந்தைகள் பிறந்தவுடன் கொன்றுவிடும் வழக்கம் எந்த குடும்பத்தில் காணப்பட்டது? ராஜபுத்திர குடும்பம். வங்காளத்தில் பெண் சிசு கொலைக்கு தடை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1795. விதவை மறுமண சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1856. விதவை திருமணத்தை விரிவுபடுத்த தீவிர இயக்கத்தை தோற்றுவித்தவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். யாருடைய முயற்சியால் 1872 சிறப்பு திருமண சட்டம் நிறைவேற்றப்பட்டது? கேசவ சந்திர சென். பரோடா அரசு குழந்தை திருமண தடுப்புச் சட்டத்தை எந்த ஆண்டு கொண்டு வந்தது? 1901. 1930 சாரதா சட்டத்தின் கீழ் பெண்ணின் திருமண வயது 14. யார் பூனாவில் விதவை பெண்களுக்கென இல்லத்தை நிறுவினார்? பண்டித கார்வே. ராஜாராம் மோகன் ராய் எவ்வாறு போற்றப்படுகிறார்? இந்து சமய சீர்திருத்திய செம்மல், இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை, இந்தியாவின் விடிவெள்ளி, இந்திய தேசத்தின் முன்னோடி, இந்தியாவின் புத்துலக சிற்பி. வங்க மொழி வாரப்பத்திரிகை சம்வாத் கௌமுகி. பாரசீக மொழி வாரப்பத்திரிகை பிராத்துல் அக்பர். இது இரண்டும் எழுதியது ராஜாராம் மோகன் ராய். ஆரியா என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் அறிவார்ந்தோர் அமைப்பு, நோபல் சொசைட்டி, அண்ட் கடவுளின் குழந்தை, சன் ஆஃப் காட். ஆரிய சமாஜம் யாரால் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? 1875. தயானந்த சரஸ்வதி முல்சங்கர். தயானந்த சரஸ்வதி யாருடைய சீடர்? சுவாமி விரஜானந்த். தயானந்த சரஸ்வதியின் தாரக மந்திரம் வேதங்களை நோக்கிச் செல், கோ பேக் டு வேதாஸ். இந்தியா இந்தியருக்கே, இந்தியா ஃபார் இந்தியன்ஸ் என்று கூறி சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் தயானந்த சரஸ்வதி. 1886 லாகூரில் யாருடைய தலைமையில் தயானந்தர் ஆங்கிலோ வேத பள்ளிகள் தொடங்கினர்? ஹன்ஸ்ராஜ். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்பது யாருடைய கூற்று? திலகர். சத்தியமவே ஜெயத்தே, வாய்மையே வெல்லும் எந்த உபநிடத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது? முண்டக உபநிடதம். இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் என்று யார் அழைக்கப்படுவார்? தயானந்த சரஸ்வதி. தயானந்தரை யார் இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்று கூறினார்? ரவீந்திரநாத் தாகூர். ராமகிருஷ்ண பரமஹம்சரின் இயற்பெயர் கடாதர சட்டர்ஜி. தக்னேஸ்வரர் காளி கோயில் யாரால் கட்டப்பட்டது? ராணி ராஸ்மோனி. ராமகிருஷ்ணரை யார் இறைவனும் மனிதனும் கலந்த வியத்தகு கலவை என குறிப்பிடுகின்றார்? விவேகானந்தர். எதன் மூலம் மோட்சத்தை அடையலாம் என்று தமது யோக நெறிகள் என்ற நூலில் விவேகானந்தர் கூறியுள்ளார்? ராஜயோகம், கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம்.
விவேகானந்தர் யாரை நேரில் சந்தித்து ஆசி பெற்று தமது குருவாக ஏற்றுக்கொண்டார்? ராமகிருஷ்ணர். எந்த ஆண்டு விவேகானந்தர் கன்னியாகுமரிக்கு சென்று பாறையின் மீது அமர்ந்து தியானத்தை தொடங்கினார்? 1892. எங்கு நடந்த சமய மாநாட்டில் எனது அருமை அமெரிக்க சகோதர சகோதரிகளே என்று விவேகானந்தர் தனது பேச்சை தொடங்கினார்? சிகாகோ, செப்டம்பர் 11, 1893. யாருடைய சந்திப்பு விவேகானந்தரை உலக சமய மாநாடு செல்ல வழிகோலிட்டது? மன்னர் பாஸ்கர சேதுபதி. 1896. அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் நகரில் யார் வேதாந்த சங்கம் என்ற சமய மன்றத்தை தொடங்கினார்? விவேகானந்தர். 1897. வங்காளத்தில் உள்ள எந்த இடத்தில் ராமகிருஷ்ண இயக்கம் தொடங்கப்பட்டது? வேலூர். ராமகிருஷ்ண இயக்கம் எங்கு சூரிய ஒளியை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யும் திட்டம் தோற்றுவதற்கு முக்கிய பங்கு வகித்தது? மேற்கு வங்காளம், சுந்தரவன பகுதி. விவேகானந்தர் பெரும் சாதனை செய்வதற்கு எந்த 3 நிலைகளை கடந்தாக வேண்டும் என்கிறார்? ஏளனம், எதிர்ப்பு, அகங்காரம். விழுமின் எழுமின் குறிக்கோளை அடையும் வரை நில்லாது உழைமின். யாருடைய பொன்மொழிகள்? விவேகானந்தர். பிரம்மஞான சபை ஹெலினா பெட்ரோவானா பிளாவட்ஸ்கை, கார்னல் ஆல்காட். எந்த ஆண்டு எங்கு நிறுவினார்? 1875. நியூயார்க். தியோஸ் கடவுள், சோபாஸ் அறிவு. பிரம்மஞான சபையின் தலைமை அடையாற்றில் எப்போது தொடங்கப்பட்டது? 1882. அன்னி பெசன்ட் எங்கு மத்திய இந்து கல்லூரியை தொடங்கினார்? காசி. 1898. யாருடைய வீரமிக்க உணர்ச்சி சொற்பொழிவுகளை இந்திய விழித்தெழு என்னும் நூலாக வெளியிடப்பட்டது? அன்னி பெசன்ட். பொதுவாழ்வு, நவ இந்தியா யாருடைய பத்திரிகைகள்? அன்னி பெசன்ட். யாருடைய பாடல்களின் தொகுப்பே திருவருட்பா? ராமலிங்க அடிகள். சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் எந்த ஆண்டு நிகழ்வப்பட்டது? 1865. யார் நானு ஆசான் என்று அழைக்கப்பட்டார்? ஸ்ரீ நாராயணகுரு. நாராயணகுரு எந்த நூலை மலையாளத்தில் மொழிபெயர்த்துள்ளார்? ஈசோ வாசியோ உபநிடதம். ஒளிவில் ஒடுக்கம். எந்த அமைப்பின் மூலம் ஆன்மீகம், கல்வி, சமூக தொண்டு ஆகிய பணிகளை செய்து வந்தார் நாராயணகுரு? நாராயண தர்ம பரிபாலன யோகம். யார் முடிசூடும் பெருமாள் முத்துக்குட்டி? வைகுண்ட சுவாமி. வைகுண்டசாமியின் வாழ்க்கை வரலாறு பற்றி கூறும் நூல் அகில திரட்டு அம்மானே. வைகுண்டசாமிகள் தோற்றுவித்த வழிபாட்டு தலங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? நிழல் தாங்கல்கள். ஹீக்லி பாலத்தின் பெயர் வித்யாசாகர் பாலம். ஜோதிபா புலே எந்த இடத்தில் பெண்கள் பள்ளியை தொடங்கினார்? புத்வார் பீத். சத்திய சோத சமாஜம் என்ற அமைப்பை எந்த ஆண்டு ஜோதிபா புலே தோற்றுவித்தார்? அதன் பொருள் 1873. உண்மை அறியும் சங்கம். தமிழ் பௌத்த மறுமலர்ச்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர் அயோத்திதாச பண்டிதர். காத்தவராயன் யாருடைய இயற்பெயர்? அயோத்திதாச பண்டிதர். ஒரு பைசா தமிழன் யாருடைய செய்தித்தாள்? காத்தவராயன் அல்லது அயோத்திதாச பண்டிதர். தெலுங்கு மறுமலர்ச்சி இயக்கத்தின் தந்தை கந்தகுரி வீரேசலிங்கம். வீரேசலிங்கம் பெண் கல்வியை ஊக்குவிக்க 1876 எந்த செய்தித்தாளை தொடங்கினார்? விவேகவர்த்தினி. யுனெஸ்கோ யாரை புத்துலக தொலைநோக்காளர், தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் என்று பாராட்டி விருது வழங்கியது? பெரியார்.